குரு பயிற்சி 2024. அதாவது குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இயற்கை சுபரான குரு இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, அப்பாடா குரு பயிற்சி ஆகுது, அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அப்பாடா இந்த டைம் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி பயிற்சினா பயம், சனினா பயம், எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான். சனினா பயம், சனி பயிற்சியாக பயம். குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். அவங்களோட வேலையை செய்வாங்க. நீங்கள் சனி தான் கெடுக்கும், குரு தான் கொடுக்கும்லாம் இல்லை. குருவும் கெடுப்பாப்படி, சனியும் கொடுப்பாப்படி. அதான் ஒரு பழமொழி இருக்குது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம், குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம். அதாவது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார். அதாவது குரு 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார். குருவோட பார்வை 5, 7, 9. அதில் விசேஷ பார்வைங்கிறது 5, 9. போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார். அது இல்லாமல் சனி 3ஆம் பார்வையை குருவை பார்த்துட்டு இருந்தார். குரு சுத்தமாக வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார். இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல காலம். வணக்கம் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. குரு பயிற்சி 2024 எப்படின்னு பார்ப்போம். இப்போது குரு இயற்கை சுபர் இல்லவா, அவர் உங்கள் ராசிக்கு வராரு. உங்கள் ராசி ரிஷப ராசி, கரெக்டாக? அப்போது ஒரு குரு இயற்கை சுபரான குரு உங்களோட ராசிக்கு வர. அப்படி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசி அதிபதி சுக்கிரன், அவர் சுபர். அப்போது குரு ஒரு சுபர். அப்போது ஒரு சுபரோட வீட்டுக்கு ஒரு சுபர் வராரு. ஒரு நல்லவன் வீட்டுக்கு ஒருத்தர் நல்லவன் போனால் அது நல்லது தான் நடக்கும். ஒரு நல்லவன் வீட்டுக்கு கெட்டவன் போனால் தான் பிரச்சனை. கரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு ஒரு சனி உங்கள் ராசிக்கு வந்துச்சுன்னா அது ஜென்ம சனியாக இருக்கும். ராகு கேது இந்த மாதிரி இருள் கிரகம் இருந்தால் தான், இருளால் சூழப்பட்ட இருந்தால் தான் நம்மளோட ராசி கடுமையாக பாதிப்புக்கு வரும். அப்போது குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு அமோகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 5, 7, 9ஆம் பார்வையை பார்க்குதா. குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு தான் மகிமை அதிகம். இப்போது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறப்போ குழந்தை பாக்கியம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அதிர்ஷ்டம் கிடைக்கும், திருமணம் ஆகும். செகண்ட் மேரேஜ் குயிட் பண்ணுறவங்க நல்ல ஒரு வரன் கிடைக்கும் செகண்ட் மேரேஜ்க்கு. அதே மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அதிலிருந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. ஸோ இப்போது உங்களோட மைண்டில் எப்படின்னா ஒரு நல்ல தாட் வரும். நீங்கள் ஒரு முடிவை ஸ்ட்ராங்காக கரெக்டாக ஒரு டிசிஷன், கிளியராக ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கை துணை வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, வரன் தேடிட்டுருக்கீங்கன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க. நல்ல வாழ்க்கை துணை அமையறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பயிற்சி உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஏன்னா 10ல் சனி ஆட்சி. அப்போ 10ல் சனி ஆட்சிங்கிறப்போ உங்கள் தொழில் அப்படியே உங்கள் தொழில் அபிவிருத்தி அடையும். அப்போது 2, 10ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகுது. ஒரு இதில் 2, 10 வலுவாக இருந்துச்சுன்னா செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை. அப்போது நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். என்ன சுப நிகழ்ச்சிக்கு நடக்கும். அப்புறம் கூட்டு தொழில், இப்போ யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இந்த பயிற்சியில் அவங்களுக்கு அமோகமாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போது நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். ஸோ உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சூப்பர். உங்களுக்கு கல்வி வேலை எல்லாத்துலேயுமே மேன்மை. படிப்படியாக நீங்கள் ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரீங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குது. நன்றி.